கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் நன்பின் நல்வாழ்த்துதல். இந்த புதிய மாதத்துல கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க சொல்ல கர்த்தராகிய தேவன் நமக்காக கொடுக்கும் வேத வாக்கியம் என்னவென்றால், புலம்பல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நாம் நிர்மூலமாகாத இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இலக்குகளுக்கு முடிவில்லை என்றார். இதோ இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பின் சகோதர சகோதரிகளே, கடந்த மாசத்துல கூட உங்கள் வாழ்க்கையில அநேக நிர்மூலங்கள் ஏற்பட்டிருக்கலாம், அநேக சோதனைகள் ஏற்பட்டிருக்கலாம், அநேக தோல்விகளை நீங்கள் சந்திக்கலாம், அநேக பின்மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில கற்றிருக்கலாம். ஆனாலும் நீங்கள் பயந்து போயிருக்கலாம். ஆனாலும் முடிவில கர்த்தருடைய கரம் உங்களுக்கு உதவி செய்தது அல்லவா? தோல்வி மத்தியில தேவன் உங்களுக்கு உதவி செய்தார் அல்லவா? உங்கள் வாழ்க்கையில உங்களுக்கு அநேக தோல்விகள் வந்தாலும் அந்த தோல்வியை ஜெயமா மாற்றி உங்கள் வாழ்க்கையில எந்தவித நிர்மூலமும் உங்களை அண்டாம இந்த புதிய மாசத்துல கடந்து வர செய்தார் அல்லவா? எதற்காக அவர் உங்களுக்கு உதவி செய்தார் என்றால், அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவர் இரக்கம் உள்ளவர் எல்லாரும் மீதும். உங்கள் வாழ்க்கையில என்ன சோதனை ஏற்பட்டாலும் நீங்கள் பயப்படாதீங்க, சோர்ந்து போக வேண்டாம். ஏனென்றால் அவர் உங்களுக்கு உதவி செய்வார். அவர் இரக்கமுள்ள தேவனா இருக்கிறார். அவரை சார்ந்து கொள்ளுங்க. இந்த புதிய மாசத்துல கூட கர்த்தராகிய தேவன் நம்மளை பலப்படுத்தி இருக்கிறார். நம்மளுக்கு எந்த நிர்மூலம் இல்லாம இந்த வருஷத்தை கடக்க செய்வார். நான் விசுவாசிக்கிறேன். நீங்க தொடர்ந்து பிடித்துக் கொள்ளுங்க, நன்மையானதை பெற்றுக் கொள்ளுங்க. ஆமென்.